சுபஸ்ரீ தணிகாச்சலம் அவர்களின் ஒருங்கிணைப்பில் பிளாக் ஷீப்ஸ் இசையும் தமிழும். For tickets, bookmyshow.com. For discount on tickets, blacksheepindia.com. For bulk bookings, WhatsApp to 78248 Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. ரொம்ப ரசிச்சு ராஜா சார் கிட்ட இருந்து பாட்டு வாங்கின அனுபவம் ஏதாவது ஒன்று எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா சார்? ராஜா சாரும் ஜானகி அம்மா பாடிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் அந்த வார்த்தை பிருப்தியாகவே இல்லை. ஏன்னா பிக்சரில் ஓப்பனிங் வரக்கூடியது நல்ல டியூனு, ஆனால் வேற ஏதோ லைன் இருந்தது. அது அருவிக்கர ஓரத்தில் நீராடினேன். என்னடா அது எடுத்துன்னே அருவிக்கர ஓரத்தில் நீராடினேன்னு எனக்கு பிடிக்கவே இல்லை. 5வது டேக்கு 6வது டேக்கு யாரோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஒன் மோர் போயிட்டுருக்காங்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் டக்குன்னு எனக்கு வேற ஒரு பள்ளி உடனே பேப்பர் எடுத்து விளக்கு வச்ச நேரத்தில் மாமா வந்தால் மறைஞ்சு நின்று பார்க்கையில தாகம் இருந்தான். அவன் கொடுக்க நான் பிடிக்க அந்த நேரம் சூடு ஏற அப்படின்னு சொல்லிட்டு டப்பன்னு எழுதினேன். இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன்னா நான் உடனே ஜானகி அம்மா கிட்ட போய் మీరు రాసుకోండి ఇది బాగుంది அப்படின்னு சொல்லி நான் கொண்டு போய் கொடுத்தேன். செப்பண்டி அப்படின்னாங்க. உடனே சொன்ன விளக்கு வச்ச நேரத்தில் மாமா வந்தால் மறைஞ்சு நின்று பார்க்கலன்னா டக்குன்னு எழுதிட்டேன். ஏன்னா அவங்க தான் தமிழில் எழுதணும், தெலுங்குல எழுதி தான் இது பண்ணி ஆகணும் தமிழை. அப்புறம் ராஜா இது பாகுந்தி அப்படின்னு, என்ன நீங்கள் 2 பேரும் தெலுங்கில் பேசிட்டு சரியா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாகுந்தி எல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் கொண்டு போய் இல்லை அவங்க எழுதிட்டாங்க, நீ எழுத வேண்டியதில் இப்படியே பாடிடலாம், இருந்தாங்க பாடுங்க அப்படின்னா. நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னாரு. இல்லை பாடுங்க விடுங்க லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் சரின்னு பாடுறேன்னு பாடினார். அப்புறம் திடீர்னு கடைசி பல்லவி வரும்போது லைனை விட்ட அதை விளக்கு வச்ச நேரத்தில் தன்னா அப்படின்னாரு. அப்புறம் மறைஞ்சு நின்று பார்க்கையில் தரி நான் அப்படின்ட்டு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கடைசி நேரத்தில் கொடுத்ததுனால எனக்கு வார்த்தை கரெக்டாக மைண்டில் ஏறல, அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஒன் மோர் அப்படின்னாரு. அதுக்குள்ளே நான் டேக் ஓகே அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டேன். நான் அந்த வார்த்தையே பாடலையே அப்படின்னாரு. இல்லைங்க முதல்ல நீங்கள் செக்ஸாக இருக்க பாட மாட்டேன்னீங்க, நான் நினச்சதை விட இப்போ தான் செக்ஸ் அதிகமாக என்னென்ன. ஆமாம் விளக்கு வச்ச நேரத்தில் அப்படின்னா அது என்ன வேணால் மீனிங் எடுத்துக்கலாமல்ல, அதனால் டேக் ஓகேங்க அப்படின்ட்டேன். இன்னைக்கு ரொம்ப மோசம் அப்படின்னாரு. இல்லை எனக்கு நான் எதிர்பார்த்த விட நல்லா கிடைச்சிருச்சு, அதனால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஸோ இதுக்கு அவர் அந்த லைனே பாடி இருந்திருப்பாரு. விளக்கு வச்ச நேரத்திலே தந்தானன்னா காம்படிட்டிவ் ரவுண்ட்ல அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற மதிப்பு எவ்வளவு? சொல்யூஷன்ஸ். இந்த வாரம் நம்ம ராஜா சார் கிட்ட கேட்ட கேள்வி என்ன, அதுக்கு அவர் என்ன சுவாரஸ்யமான பதில் சொல்லியிருக்காரு? இன்னைக்கு காதல் சுற்று இல்லையா, அது உருக வைக்கும் காதல் பாடல் சுற்று. ஸோ அவர் நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காரு. நம்ம லவ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருக்கு அந்த பாடல்கள்லாம். அவர் யாரையாவது லவ் பண்ணியிருக்காரா, அவருடைய டீனேஜில் ஏதாவது லவ் இருந்துச்சா, அந்த காதலினுடைய வெளிப்பாடு தான் அந்த பாடல்கள் இல்லாமா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கு முதல்ல புன்னகைச்சாரு, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான பதில் சொன்னார். அந்த பதிலை பார்த்துடலாமா? எஸ், காதல் எல்லாம் கற்பனையில் தான் போயிட்டுருக்கோம். அதுக்காக ட்ரை பண்ணுறது, அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் நான் சின்ன வயசில் பண்ணவும் இல்லை. ப்ராக்டிஸ்லேயே போயிடுச்சு எல்லாமே. காதல் எல்லாம் இசை மேலே இருந்ததுனால ஹார்மோனியை பற்றியும் நானுமா பண்ணியிருப்போம். அதே மாதிரி அண்ணா பாஸ்கரும் இப்போ ஹார்மோனியை பற்றி வாசிக்க ஆரம்பிச்சோன்னா பக்கத்தில் உட்காந்து தபலா வாசிப்பார். நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து நான் காதல் பண்ணணும், இவர் காதல் எப்படி இருந்திருக்கும், இவ்வளவு காதல் உணர்வுகளை இவர் பாடலில் வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இவர் சொன்னார்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து கேள்வி கேட்குறீங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அது நடக்கலைங்கிறது தான். அது இல்லாமல் எப்படி சார் உங்களால் இப்படி அழகான காதல் பாடல்கள்லாம் போட முடியுதுன்னா அவ்வளவு காதல் உள்ளே இருக்குது.